என்கிட்ட சமீபமாக நிறைய பேர் கேட்ட விஷயம், இன்ஸ்டாகிராமில் மெசேஜாகவும் யூடியூப்பில் கமெண்டாகவும் கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோண்டாவோட சிபி ஹார்னட் 125 ரிவ்யூ எப்போ போடுவீங்க, எப்போ ஷோரூமுக்கு வரும்? வந்தாச்சு ஹோண்டாவோட சிபி ஹார்னட் 125. இன்றைக்கான வீடியோவில் இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பாலு ஹோண்டா தஞ்சாவூர் தான். நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, இல்லை ஹோண்டாவோட மித்த வெஹிக்கிள்ஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பாலு ஹோண்டா தஞ்சாவூரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் ஒரு பைக்கில் என்னெல்லாம் விரும்புகிறாங்க? நல்ல ஸ்டைலிஷான டிசைன், ரிஃபைன்டான இன்ஜின், நல்ல மைலேஜ், அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸிங். ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய ஹோண்டா ஹார்னட் சிபி 125. ஃபஸ்ட்டு இதோட டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிள் 4 விதமான கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி டூயல் டோன் கலர் ஆப்ஷனில் தான் கொடுக்குறாங்க. கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற வகையில் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டிசைன் விஷயத்துக்கு வருவோம். ஒரு 125cc வெஹிக்கிள் அப்படின்னா பொதுவாக எப்படி இருக்கும்? ஒரு டே டு டே கம்யூட்டராக இருக்கும். ஒரு ஃபேமிலி மேனுக்கு தகுந்த ஒரு பைக்காக தான் உருவாக்கியிருப்பாங்க. பட் அதை எல்லா பேரியர்ஸையும் உடச்சி இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பைக் பற்றி பெருசாக தெரியாத ஒரு ஆள்கிட்ட இந்த வெஹிக்கிளை காமிச்சு இந்த வெஹிக்கிள் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இருக்கும், ஒரு 400-300 சிசி வண்டியாக தான் இந்த வண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு டிசைனை தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினாக இந்த வெஹிக்கிள் எந்தெந்த வெஹிக்கிளோட காம்படிஷன் பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பஜாஜோட NS 125, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமோட எக்ஸ்ட்ரீம் 125R, ஸோ ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R, இந்த வெஹிக்கிளோடலாம் இந்த வெஹிக்கிள் வந்து காம்படிட் பண்ண போகுது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 லிட்டர் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்குலரான டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. மல்டிபிள் பேனல்ஸை வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சைட்லேயும் பாருங்களேன், அந்த ஃபேரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கான்ட்ராஸ்டான அந்த கலர்ஸில் வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு மஸ்குலரான டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபியூல் டேங்க் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கீ போடுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்குக்கு மேலேயே வந்து இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. நம்ம ஹார்னட் வெஹிக்கிளில் வந்து பார்க்குற மாதிரியே தான் இந்த டிசைன் வந்து இருக்குது. டெயில் போஷர் வந்தீங்க அப்படின்னா அந்த கிராப் ரெயில் பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதுவும் இந்த கலரை பொறுத்த வரைக்கும் ரெட்டில் வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பிளிட்டபிள் சீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. அப்படியே ரைட் சைடு விஷயத்துக்கு வருவோமே. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாஸ்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சில்வர் மெட்டல் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கீழே இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் கவுலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டான ஒரு கலரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெட்டுங்கிறனால இந்த ரெட் கலர் தீம் வந்து கொடுத்துருக்காங்க வீலை பொறுத்த வரைக்கும். இந்த அலாய் வீல்ஸோட பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அலாய் வீல்ஸோட டிசைனும் ரொம்ப புதுசாக இருக்கிற வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோமே. ஹெட்லைட்ஸ், டெய்லைட்ஸ், இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு ஹோண்டா வந்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஹோண்டாவோட அந்த சிக்னேச்சர் ஹெட்லைட்ஸ் தான், அந்த டுவல் சிக்னேச்சர் ட்வின் சிக்னேச்சர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்னட் வெஹிக்கிள்லாம் பார்க்குற மாதிரி அந்த 2 ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கும். ஓவராலாக அந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பேனல்ஸ் கடு நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா கேப்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே பெட்டராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டுக்கு இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேப் வந்து தெரியுது. ஸோ அதையுமே வந்து ஒரு ஃபைபர்ஸ் ஏதாவது கொடுத்து ஒரு க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். மித்தபடி டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட டிசைன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கேட்கவே உங்களுக்கே சிரிப்பாக இருக்குல்ல? எஸ், ஹோண்டாவில் ஆக்டிவாவாக இருக்கட்டும், டியோவாக இருக்கட்டும், ஷைனாக இருக்கட்டும், இல்லை எஸ்பியாக இருக்கட்டும், எல்லா வெஹிக்கிள்லையும் அடித்து துவைச்ச அதே
டிஎஃப்டி கிளஸ்டர் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரோட்ஸிங் ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணிங்கன்னு பட்சத்தில் 10x10 நேவிகேஷன் உட்பட இதில் உங்களால் வந்து பார்க்க முடியும். உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கிளஸ்டர் தான், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பகல் நேரங்களையும் தெளிவாக பார்க்குற வகையில் இந்த கிளஸ்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் எல்லா மாடலையும் பார்க்குற கிளஸ்டர் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. அந்த கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அந்த ஸ்விட்சஸ், ஹெட்லைட்டுக்கான கண்ட்ரோலு, இண்டிகேட்டர், ஹாரன் இருக்குது. ரைட் சைடு இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் கில் ஸ்விட்சோட இன்டகிரேட் பண்ண செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா சைலன்ட் ஸ்டார்டர் ஃபீச்சரும் இருக்குது. அடுத்ததாக இதோட சீட் ஹைட் விஷயத்துக்கு வருவோம், சீட்டிங்கோட கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலாக வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 124 கிலோ வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. SP 125 விட வெயிட்டெல்லாம் வந்து அதிகம் தான். SP 125 வந்து 116 கிலோ பக்கம் வெயிட் இருக்கும். அதை விட இதோட வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்டு எக்ஸாக்டான சீட் ஹைட் வந்து தெரியல, வெப்சைட்லலாம் பெருசாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8, என்னால் தாராளமாக காலை வந்து கீழே வைக்க முடியுது. பிரபாவோட ஹைட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர்லாம் கொஞ்சம் ஷார்ட் ரைடர் தான், அவரால் காலை வந்து கிரவுண்டை வந்து ரீச் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.6க்கு மேலே இருந்தால் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹேண்டில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கால் வைக்கிற போஸ்டரும் நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த ரைடிங் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்னோட ஹைட் அண்ட் வெயிட், என்னோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 95 kg, என்னோட ஹைட் 5.8. என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, ஸோ இது மூலியமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது. பட் உட்காரக்கூடிய அந்த ரைடிங் போஸ்டர்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, ஃப்ளிக்கபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டேங்கோட அந்த டக்காய் பிடிக்கிற இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 166 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பில்லியன் வச்சு எங்கேயுமே வந்து ரைட் பண்ணல, சோலோவாக தான் ரைட் பண்ணேன். நான் சோலோவாக இந்த இடங்களுக்கு கடந்து வரத்துக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும் இது, இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா. ஸோ நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸை கடந்து வந்தேன், எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பில்லி அடிப்படவே இல்லை. ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோமே. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 inches வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 80/80 செக்ஷனும், ரியரில் வந்து 110/80 செக்ஷன் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. வைடரான டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஹோண்டா சொன்னாலும் எக்ஸ்ட்ரீம் 125 காட்டிலும் இந்த டயர் வந்து சின்னதாக. எக்ஸ்ட்ரீமில் வந்து 90/90, ரியரில் வந்து 120 செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் சின்னது தான். பட் ஃப்ளிக்கபிலிட்டிலாம் வந்து பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி ரைடுக்கு தகுந்த இந்த ஃப்ளிக்கபிலிட்டிலாம் ரொம்ப நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னரிங்லாம் வந்து நான் பெருசாக டெஸ்ட் பண்ணல, பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓகே. பட் இந்த ட்ராக்கில் போகிற மாதிரி ரொம்ப டவுன் பண்ணிலாம் திருப்புறீங்க கொள்றீங்கன்னும் போது அந்த லெவலுக்கு இந்த டயர்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த செக்மெண்ட்லேயே யாருமே கொடுக்காத USD ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் கடைசியில் வந்து பேசுகிறேன், இந்த ப்ரைஸிங் பேசும்போது நான் கடைசிக்கு வரேன். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் USD ஃபோர்க்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு மைனர் ஸ்டிஃபர் நோட் வந்து இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த பெட்டர் கார்னரிங்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். மேபி இப்படி யோசிச்சு கொடுத்த இவங்க இன்னும் அகலமான டயர்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 240 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். ரியரில் ட்ரம் பிரேக் தான், அட்லீஸ்ட் ஆப்ஷனலாக டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்தது அந்த வெஹிக்கிளோட இன்ஜின். ஸோ நம்ம ஷைன், அதுக்கப்புறம் SP 125 இதெல்லாம் பார்த்தா அதே இன்ஜின் தான். பட் அதை காட்டிலும் 0.2 கிலோவாட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.3 Nm ஆஃப் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் எல்லாமே பாயிண்ட்ல தான் இருக்குது. அதே மாதிரி வண்டியோட வெயிட்டும் அதிகமாக தான் ஆயிருக்கு. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோலாம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஓட்டி பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு 123.9 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜின் தான் இது, 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து 11.1 PS பவரும் 11.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ரிலையபிளான இன்ஜின் அப்படின்னே வந்து சொல்லலாம். நானே ஷைனும் சரி SPயும் சரி 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டின வெஹிக்கிள்லாம் நிறையவே வந்து பார்த்துருக்கேன். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக 1,00,000 கிலோமீட்டர் கூட இந்த இன்ஜினை வந்து பயன்படுத்த முடியும். இந்த வெஹிக்கிள் ரியல் டைமில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது வாங்க நான் அதை வந்து ஓட்டி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக கால்லாம் வச்சோன்னே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வெயிட் வந்து 124 கிலோ, பட் ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ண முடியுது. ஐடலில் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஓட்டி பார்ப்போமா? வைப்ரேஷன் எப்படி இருக்குது ஐடலில்? ஆஸ் யூஷுவல் ஹோண்டா வெஹிக்கிள் மாதிரி தான், நல்லா ரிஃபைண்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடலில் ஒரு 7000 RPM போகும்போது வைப்ரேஷன் இருக்குது.
மித்தபடி ஓகே, நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். பவர் டார்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்பியை விட கொஞ்சம் கூட இருக்குது. பட் வண்டியோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. பவர் டு வெயிட் ரேஷியோ மேபி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வண்டி நம்ம ஓட்டுறது. இப்போ தான் முறை இங்கேருந்து நான் நகர்த்துறேன், பார்ப்போம். பரவாயில்ல, டார்க் வந்து நல்லாவே தெரியுது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இனிஷியலாக ஓட்டும் போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அந்த எஸ்பிலாம் ஓட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த இன்ஜின் ரியாக்ட் பண்ணுது. என்ன கம்ப்ளீட்டாக அந்த ரைடிங் போர்ஷராக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக மாறி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒரு சிட்டி டிரைவ் எடுத்து பார்ப்போம். மெயினாக அந்த எஸ்பிலாம் இருக்கிற பிரச்சனை ஹேண்டில் பண்ணி பார்ப்போம். ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஓகே, பரவாயில்லைங்க. ஆனால் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் மோசம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 125cc பைக்கில் எந்த லெவலுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போமோ அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங் நாட் பேட். ரியரில் டிஸ்க் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த செக்மெண்ட்டில் பெருசாக யாரும் ஆஃபர் பண்ணுறது கிடையாது. ஓகே, 5th கியரில் போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு மாற்ற முடியுது. அதே மாதிரி இந்த கியர் குறைக்கும் போது எஸ்பியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது சின்னதாக அந்த லேக் ஆகுது. அது ஹோண்டாவில் நிறைய வெஹிக்கிள் இருக்கும். பட் நான் இப்போ வரைக்கும் ஓட்டின வரைக்கும் எனக்கு அந்த இது இல்லை. நான் கியர் வந்து டக்குன்னு மாற்றுறேன், டக்குன்னு குறைக்கிறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கியர் மாற்ற கொள்ள எல்லாமே வந்து முடியுதுன்னு சொல்லுவேன். ஃப்ளிக்கபிலிட்டி, நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே அப்படி ஓட்டுறோம், பூந்து வரோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குன்னு சொல்லுவேன் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ வரோம், அப்படி பூந்து வரோன்னு வச்சுங்க, ரொம்ப ஃப்ளிக்கபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளிக்கபிலிட்டி ரொம்ப பெட்டராக வந்து இருக்குது. பிரேக்கிங்கும் வந்து நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரியரில் டிஸ்க் பிரேக் இல்லாதனால, அதாவது நம்ம பெரிய வண்டிலாம் ஓட்டிட்டு இதில் பிரேக்கில் காலை வைக்கும்போது இந்த வீல் லாக் ஆகுதுன்னு சொல்லலாம். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அது ட்ரம் பிரேக் அப்படிங்கிறனால தான். பட் இந்த செக்மெண்ட்டில் யாரும் டிஸ்க் பிரேக் கொடுக்கல. ஆக்சுவலாக ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ரோட்டில் போகும்போது எல்லாரும் என்ன வண்டி அப்படின்னு ஒரு நிமிஷம் வந்து பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வண்டியை நம்ம வந்து 5th கியரில் ஒரு 25 வரைக்கும் குறைச்சி பார்ப்போம், எவ்வளோ வரைக்கும் குறைச்சி போக முடியும்னு. பரவாயில்லையே, 25ல் ஆக்சலரேஷன் கொடுத்தாலுமே 5th கியரில் வந்து போக முடியுது. சிட்டிக்குள்ளே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கியர் நான் உங்களுக்கு குறைச்சி காட்டுறேன். இப்போ நான் 5th கியரில் இருக்கேன். கிளச்சை வந்து பிடிச்சிருக்கேன். 4th, 3rd, 2nd, 1st. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஈஸியாகவே வந்து குறைக்க முடியுது. அதே மாதிரி 2nd, 3rd, 4th, 5th. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லேக் இல்லாமல் கியரை ஏற்றவும் முடியுது, குறைக்கவும் முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் அந்த பிரச்சனைங்கிறது இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அந்த கியர் வந்து குறைக்கும் போது கொள்ளும் போதும் நடுவில் வந்து அந்த சின்ன லேக் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். மேபி இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரிஃபைண்டாகவே இருக்குது. இது ஒரு சின்ன ஓப்பன் ஏரியா, பெருசாக இங்கே வண்டி வராது. நான் ஒரு 0 to 80 மட்டும் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 60 to 80 அதிகபட்சம், அவ்வளோதான். 100லாம் வந்து இந்த ரோட்டில் போக முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்போங்களா? 1 2 3. நான் ஒரு 7000 to 8000 RPMல கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ 80. பவர் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. பவரு ரொம்ப அக்ரெசிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு 125cc எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து நல்லா இருக்குது. கிளச் ரொம்ப லைட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நான் சொன்ன மாதிரி ரியரில் வந்து டிஸ்க்கு கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் யாரும் டிஸ்க் ஆஃபர் பண்ணுறது இல்லை தான். பட் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியர் பிரேக்கை ஹாஷாக அப்ளை பண்ணுறோம் பாருங்களேன்.
ஸோ அப்படி இழுத்துக்கிட்டு போய் நிற்கிது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரியரில் என்னென்னா நம்ம டிஸ்க் பிரேக் வச்ச வெஹிக்கிள்லாம் ஓட்டுனனால இது வந்து கொஞ்சம் நமக்கு பிரச்சனையாக வந்து தெரியுது. அவங்களுக்கு இப்போ மேடு பள்ளமான பகுதிகளில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு ஓட்டி காட்டுறேன். சஸ்பென்ஷன் வந்து மைனர் ஸ்டிஃபர் நோட்டு தாங்க, அவங்கள்ட்ட இது கொடுத்துருக்கனால மைனராக ஸ்டிஃபாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், பள்ளமான பகுதி தான் இது. ஓகே, மைனராக ஸ்டிஃபாக இருக்குது. ஏன்னா பெட்டர் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக மைனஸாக இங்கே விஷயங்கள் சரியில்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் லெவல் வந்து மினிமலாக இருக்குது. கிளச் வந்து லைட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரேக்கிங் நல்லா இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவேன். கியர் ஷிஃப்டிங்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கியரை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது, அப் பண்ண முடியுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பொதுவாகவே ஒரு 125cc பைக்கோட வீடியோ போஸ்ட் பண்ணாலே நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறது லாங் ரைடு போக முடியுமா அப்படிங்கிறதா தான் இருக்கும். 125cc லாங் ரைடு போக முடியாது அப்படிலாம் கிடையாது. போகலாம். ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா தாராளமாக வந்து போகலாம். லாங் ரைட் சோலோவாக போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இதோட ரைடர் சீட்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. பில்லியன் வச்சு ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் பில்லியன் சீட் சின்னதாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பில்லியன் வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா பில்லியன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். பேகெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கொடுக்கும் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஷைனு எஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மைலேஜ் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு 50 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் மைலேஜ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, கரெக்டான ஸ்பீடில் ஓட்டுறீங்கன்னா இதுக்கு மேலேயும் கூட மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் எவ்வளோ ப்ரோ, விலை எவ்வளவு அப்படிங்கிறதா தான் இருக்கும். இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் இதில் ஒரே வேரியண்ட் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிஸ்க் பிரேக்கு, எல்இடி ஹெட்லைட்டு, அது மாதிரி டிஎஃப்டி கிளஸ்டர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே வேரியண்ட் தான். ஏபிஎஸ் பிரேக்கோட இருக்கக்கூடிய ஒரே வேரியண்ட் தான். இதோட விலை அப்படிங்கிறது 1,12,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்ட் 125cc பைக்குன்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரீமை காட்டிலும் இதோட விலைங்கிறது 5,000 ரூபா அதிகமாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரீமோட ஏபிஎஸ் மாடலை காட்டிலும் சொல்கிறேன், இதோட விலை வந்து 5,000 ரூபா அதிகமாக இருக்குது. பட் யூஎஸ்டி ஃபோர்க்குங்கிறது எக்ஸ்ட்ரீமில் கிடையாது, டிஎஃப்டி கிளஸ்டருங்கிறது எக்ஸ்ட்ரீமில் கிடையாது. மேபி நான் இந்த வெஹிக்கிள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா யூஎஸ்டி ஃபோர்க்லாம் இல்லாமல், டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் இல்லாமல் ஒரு பேஸ் வேரியண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மாடலாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சிபி ஹார்னட் 125 பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள், நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக இருக்குது. ரிலையபிளான இன்ஜினும் கூட தான் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டிசைன் கம்ப்ளீட்லி ஒரு சூப்பரான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பிரேக், ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு 125cc என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அகலமான டயர்ஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி ப்ரைஸிங்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.